ஸோ நீங்களும் அனிருத் அண்ட் ஏஆர் ரஹ்மான் மாதிரி சினிமேட்டிக் லெவல் ஆஃப் சவுண்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 3 முக்கியமான ஸ்கில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸ்பென்சிவ் பிளகின்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணால் மட்டும் அந்த சினிமேட்டிக் சவுண்ட் குவாலிட்டியை ரீச் பண்ண முடியாது. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னா, நீங்கள் கம்போஸ் பண்ண டியூனை நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது பேர் தான் அரேஞ்ச்மெண்ட். சினிமா சாங்ஸில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எல்லா நேரமும் பிளே ஆகாது. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு தனி ஸ்பேஸ் இருக்கும் அண்ட் கேரக்டரும் இருக்கும். ஸோ எந்த இடத்துல லேயர்ஸ் ஆட் பண்ணணும், எந்த இடத்துல ரிமூவ் பண்ணணும்னு அந்த கம்போசருக்கு நல்லாவே தெரியும். விச் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயே உங்க சாங்கை இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி, ஃபார் மோர் கைடன்ஸ் இன் மியூசிக் ப்ரொடக்ஷன், சவுண்ட் மிக்சிங் அண்ட் ரெக்கார்டிங், டூ ஃபாலோ RM ஸ்கூல் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக். ஸோ த செகண்ட் பாயிண்ட் இஸ் சவுண்ட் செலெக்ஷன். ஸோ ப்ரொஃபஷனல் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரேண்டமா இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சாங்கோட எமோஷனுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எலவேட் பண்ணுமோ அதுதான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அஞ்சல சாங்ல வர இன்டர்லியூட் போர்ஷன் வயலினோ இல்ல ஃப்ளூட்டோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஆடியன்ஸ்க்கு அந்த எமோஷன் கன்வேவே ஆயிருக்காது. ஸோ அவுத் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் ஆடியன்ஸ்க்கு அந்த எமோஷன் கன்வே ஆச்சு. ஸோ த தேர்ட் பாயிண்ட் இஸ் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு டைனமிக்ஸ் நிறையா இருக்கும், மியூசிக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ அதனால தான் ப்ரொஃபஷனல் சாங்ஸ் ரியலிஸ்டிக்காக ரிச்சாக சவுண்ட் ஆகுது.